அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நெருக்கடி அடுத்த ஒரு வாரத்திற்குள் இலங்கையில் முடங்கவுள்ள முக்கிய துறை விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. 600க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தும் ஜனாதிபதி செயலகம். யாழில் மாமியாரை கொலை செய்து வீசி எறிந்த மருமகன். விசாரணை அதிகாரிகளின் பிடிக்குள் சிக்கியுள்ள சட்டம் சஞ்சீவ எதிரிமன்ன கடும் சாடல். இன்று புதுப்பிக்கப்படும் எரிபொருள் QR குறியீடு நாளை அதிகரிக்கும் விலை. கல்வி அமைச்சின் அறிவிப்பை மீறிய வடமாகாண கல்வி திணைக்களம். யாழ வனவிலங்கு சரணாலயம் அருகே துப்பாக்கி சூடு. துபாய் கொழும்பு விமானங்களை ரத்து செய்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். நீதி அமைச்சரின் அநாகரிக சாய்கை பகிரங்க மன்னிப்பு கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். பேருந்துடன் மோதிய முச்சக்கர வண்டி, ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். எரிபொருள் நெருக்கடியால் நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பு அடுத்த ஒரு வாரத்திற்குள் முடங்கும் அல்லது பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக சுகாதார சேவை பணியாளர்கள் கடமைக்கு திரும்புவதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பில் ஏனைய அரசுதுறை ஊழியர்களைப் போலன்றே வைத்தியர்களுக்கு உத்தியோகபூர்வ போக்குவரத்து வசதிகளோ அல்லது எரிபொருள் கொடுப்பனவுகளோ வழங்கப்படுவதில்லை. இதனால் அவசர அழைப்புகள் மற்றும் மேலதிக நேர கடமைகளுக்காக தங்களது சொந்த செலவிலேயே அவர்கள் பயணிக்க வேண்டியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் பங்கீடு கடமைக்கு செல்வதற்கு போதுமானதாக இல்லை. எரிபொருள் வரிசைகளில் காத்திருப்பதால் நோயாளர் பராமரிப்புக்கான பெறுமதியான நேரம் வீணடிக்கப்படுகின்றது. ஒரு வாரத்திற்கு முன்னரே இந்த பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டும் அத்தியாவசிய சேவையாக கருதப்படும் சுகாதாரத்துறைக்கு இதுவரை முறையான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. எரிபொருள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வை வழங்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் வரும் திங்கட்கிழமை முதல் வைத்தியசாலை சேவைகள் மட்டுப்படுத்தப்படும் அல்லது இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகம் தற்போது 634 வாகனங்களை பயன்படுத்துகின்றது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் ஜனாதிபதி செயலகம் பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை 200க்கும் அதிகமாக குறைக்கப்பட்டுள்ளது என்றார். ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தில் ஜனாதிபதி செயலகம் 833 வாகனங்களை பயன்படுத்தியதென்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பின்னர் ஜனாதிபதி செயலகம் எப்படி 634 வாகனங்களை பயன்படுத்த முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ கேள்வி எழுப்பினார். வீணடிப்பை குறைக்கவும் குறைந்தபட்ச வாகனங்களை பயன்படுத்தவும் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அப்படி இருக்க ஜனாதிபதி செயலகம் எப்படி 600க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்த முடியும் என்று அவர் கேட்டார். அதற்கு பதிலளித்த பிரதமர் வாகனங்களின் பயன்பாட்டை குறைப்பதாக மட்டுமே அரசாங்கம் உறுதியளித்திருந்தது என்றார். வாகன பயன்பாட்டை குறைப்பதாக மட்டுமே நாங்கள் உறுதியளித்தோம், அதை செயல்படுத்தியும் விட்டோம். இந்த உண்மையை நாடாளுமன்ற உறுப்பினர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதென்றார். மேலும் தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனாதிபதி செயலகத்தால் முன்னர் பயன்படுத்தப்பட்ட சுமார் 60 வாகனங்கள் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்பதும் தெரிய வந்துள்ளது. காதலுக்கு ஒத்துழைக்கவில்லை என காதலனால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண் விரிவுரையாளரின் சடலம் தனங்கிழப்பு காட்டுப்பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் மருமகனால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் குறித்த விரிவுரையாளரானது தனது தாயையும் தனது தங்கையையும் தங்கையின் கணவர் கடத்தி சென்றதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார்.
இதுகுறித்து விசாரணைகள் செய்வதற்காக யாழ்ப்பாண போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்றனர். அங்கே வீட்டின் ஓடு கழற்றப்பட்டு கயிறு மூலம் வெளியேறியதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடியும் ஆதாரமாக கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமை QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியான விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் திருகோணமலை பகுதியில் வைத்து விரிவுரையாளரின் மகளான 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் என இருவரையும் கைது செய்துள்ளனர். இதனை அடுத்து அவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் விரிவுரையாளரான குறித்த பெண் மருமகனின் தாக்குதலின் போது உயிரிழந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் சட்டம் என்பது தற்போது சில புலனாய்வாளர்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் பிடிக்குள் சிக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது, சட்டம் என்பது ஆசைகளினால் பாதிக்கப்படாத தூய பகுத்தறிவு என வரையறுக்கப்பட்டாலும் இலங்கையில் விசாரணை அதிகாரிகள் தங்களது அரசியல் அல்லது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை முன்னெடுப்பதற்காக சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்றனர். இதன்போது கபில சந்திரசேன என்பவரால் வழங்கப்பட்ட தகவல்கள் அடங்கிய சத்திய கடதாசி ஒன்றை நாம் ஆதாரமாக முன்வைக்கின்றோம். அந்த சத்திய கடதாசியில் விசாரணை அதிகாரி ஒருவர் தன்னை அச்சுறுத்தும் தொனியில் பேசியதாக கபில சந்திரசேன குறிப்பிட்டுள்ளார். இது உனது கடைசி வாய்ப்பு. இதற்கு முன்னர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தாததால் அவர் உயிரை மாய்த்து கொண்டார். நீயும் அவ்வாறு ஆக விரும்பவில்லை என்றால் மஹிந்த மற்றும் நாமலின் பெயர்களை கோரும் என அந்த அதிகாரி மிரட்டியதாக அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் வழங்கும் QR குறியீட்டு நடைமுறை இன்று நள்ளிரவின் பின்னர் புதுப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் வாரத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட QR குறியீட்டின் கீழ் நுகர்வோர் ஞாயிற்றுக்கிழமை முதல் எரிபொருளை பெறும் வாய்ப்பை பெறுவார்கள். இன்று வாகன உரிம தகட்டின் கடைசி இலக்கத்தில் ஒற்றை எண்களை கொண்ட வாகனங்களுக்கு எரிபொருள் நிலையங்கள் மூலம் எரிபொருள் வழங்கப்படும். இந்த நிலையில் இன்று எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாதென்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. எனினும் எரிபொருள் நிலையத்திலிருந்து விண்ணப்பம் பெறப்பட்டால் அந்த விண்ணப்பத்திற்கு எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குனர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எரிபொருள் விலை உயர்வதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித குறிப்பிட்டுள்ளார். மத்திய கல்வி அமைச்சு முதலாம் தவணைக்கான பரீட்சைகளை ரத்து செய்த போதிலும் வடமாகாண கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை பின்தள்ளி பரீட்சைகளை நடாத்த முனைப்புடன் செயற்படுவது குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் பதிப்பகங்களில் பெறப்படும் சலுகை கொடுப்பனவுக்காகவா வடமாகாண கல்வி அமைச்சு இந்த பரீட்சைகளை நடத்தவுள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கல்வி அமைச்சின் சுற்று நிருபம் 17.3.111 திகதி 2026 1/2 பந்தி 4.7 குறிப்பிட்டதற்கு அமைவாக தரம் 7 தொடக்கம் 11 வரையும் புதிய தரம் 6க்கும் பரீட்சைகள் நடத்தப்படக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும் வடமாகாண கல்வி அமைச்சர் முதலாம் தவண விஞ்ஞான பாட செயன்முறை பரீட்சையை 12/2/2026 ஊடாக தவணை பரீட்சை தொடர்பாக வெறுமனே கையொப்பம் இடப்பட்ட நேர சூசி ஊடாகவும் பரீட்சைகள் நடத்தப்படவுள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ தேசிய பூங்காவில் உள்ள கிரிகந்த பாபுவா வனவிலங்கு சோதனை சாவடி அருகே துப்பாக்கி சூடு நிகழ்ந்துள்ளது. இன்று காலை காரில் வந்த ஒரு குழுவினரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு குறித்த தகவலை தொடர்ந்து பாபுவா வனவிலங்கு சோதனை சாவடியில் பணியில் இருந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட கார் தப்பி சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விலங்குகளை வேட்டையாடுவதற்காக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கின்றது. தப்பி சென்ற கார் மற்றும் சந்தேக நபர்களை தேடும் நடவடிக்கைகளை கிரிந்த காவல்துறை தொடங்கியுள்ளது.
மேலும் இது தொடர்பாக சுற்றியுள்ள காவல் நிலையங்களுக்கும் தகவல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கொழும்பு மற்றும் துபாய் இடையே இயங்கும் UL-231 மற்றும் UL-232 விமானங்கள் 2026 மார்ச் 21 முதல் 24 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில், பயணிகள் தங்களது விமான நிலைமை தொடர்பான புதுப்பிப்புகளை நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் முறையாக சரிபார்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. உதவி தேவையான பயணிகள் இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்திலும், சர்வதேச அழைப்புகளுக்கு +94 11777 1979 என்ற எண்ணிலும் உலகளாவிய தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் தனக்கு அவமதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அநாகரிகமாக சைகை செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி பெரேரோ சபாநாயகரிடம் நேற்று முறைப்பாடு செய்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கூச்சலிட்டதால் சபையில் பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிக் கொண்டிருந்த அஜித் பி பெரேரோ, இந்த சபையில் ஊழல்வாதிகளான அமைச்சர்கள் இருப்பதைப் போலவே வேலை தெரியாத அமைச்சர்களும் இருக்கின்றார்கள் என குறிப்பிட்ட போதே இந்த சர்ச்சை உருவானது. இதன்போது குறுக்கிட்ட நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அநாகரிகமான முறையில் சைகை காட்டியதாக குற்றம் சாட்டிய அஜித் பி பெரேரோ, அவர் செய்த சைகையை நான் இங்கே செய்து காட்ட விரும்பவில்லை, ஏனெனில் அது எனக்கு பொருத்தமானதல்ல. ஆனால் அவர் செய்த அந்த செயலை இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் பார்த்தார்கள். இதற்காக அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சபையில் ஏற்பட்ட குழப்பத்தை தணிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த சபாநாயகர், வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன ஒலிவாங்கி வழங்கப்படாத நிலையில் பேசப்படும் விடயங்கள் ஹன்சாட்டில் பதியப்படாது, எனவே உறுப்பினர்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே நீண்ட நேரம் வாக்குவாதங்கள் நீடித்தமை குறிப்பிடத்தக்கது. ஹங்வெல்ல வனஹாகொட பகுதியில் நேற்று பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்துடன் முச்சக்கர வண்டியொன்று நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியான போதகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பிலியந்தலை ஹொன்னந்தந்திர பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய போதகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மற்றொருவருடன் ஹைலகல் வீதியூடாக அவிசாவளை நோக்கி முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற போது திடீரென எதிர் திசையில் நுழைந்துள்ளார். இதன்போது அவிசாவளையிலிருந்து கொழும்பு நோக்கி மாணவர்களை ஏற்றி சென்ற பாடசாலை பேருந்துடன் முச்சக்கர வண்டி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. மோதிய வேகத்தில் முச்சக்கர வண்டியின் கைப்பிடி போதகரின் நெஞ்சு பகுதியை ஊடுருவி சென்றதில் அவர் படுகாயமடைந்தார். அவருடன் பயணித்த மற்ற நபரும் பலத்த காயங்களுக்குள்ளானர். இருவரும் உடனடியாக ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி போதகர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹங்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.